நாளைக்கு வேறு சண்டே கையில் சுத்தமாக காசெல்லாம் அடிச்சு வேறு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஸ்டமர், தம்பி ஆயில் சர்வீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே ஓகே வண்டி விடுங்கன்ட்டு டப்பு டிப்பிட்னு ஆயில் இறக்கி விட்டாச்சு. புதுசாக ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் கஸ்டமர் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ ஆயில் ஃபில்டரை மாற்றி விட்டு ஆயிலையும் ஊற்றியாச்சு. ஓகே வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் நிம்மதி தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா கஸ்டமர் வீடு வந்துட்டு, தம்பி ஆயில மாட்டிங்களாப்பா, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது சொல்ல மாறேன்ட்டான் அப்படிங்காரு. என்னண்ணா கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு கேட்டினா, தம்பி கையை விட்டுனா வண்டி ஒன் சைடாகவே போதுப்பா. ஓகேங்கண்ணா அப்படின்ட்டு வண்டி கீழே சேசாவை தூக்கி பார்த்தனா லோயராம் பூட்டு கட்டாயிட்டு அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்குது. சரி இதான் கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சாச்சு. உடனே போய் லோயரமும் கஸ்டமர் வாங்கிட்டு வந்துட்டாப்புல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஆனால் எத்தனை நாள் நம்ம வண்டி ஒன் சைடாக இழுக்குது அப்படின்னு கேட்டேன்னா, தம்பி ஒரு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஸ்பீட் பிரேக்கில் வரும்போது டம்முன்னு ஒரு சத்தம் கட்டுச்சுப்பா, அப்போலேருந்து ஒன் சைடு இழுக்குதுப்பா அப்படிங்கிறது. ஏனுங்கண்ணா ஒரு மாதமுங்களா? ஒரு மாதம்னா ஒரு மாதம் கிடையாது, கூட இருக்கும்பா அப்படின்னு சிரிக்கிறாரு. எனக்கும் புரியல. சரி ஏதோ ஒன்று, நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் அதை ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். லோயரமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஒன் சைடு இழுக்கலை, கஸ்டமர் ஹாப்பி, ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க போமா.